எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாசம் 24ஆம் தேதி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் 11 ஓட லான்ச் ஈவென்ட் வந்து ஷெட்யூல் வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். 6 வருஷம் கழிச்சு மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு புது விண்டோஸ் வெர்ஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டே வந்து யாரோ விண்டோஸ் 11 ஓட ஃபுல் ISO ஃபைல் வந்து இன்டர்நெட்ல நமக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 ஓட ஒரு ஃபர்ஸ்ட் லுக், அதுக்கப்புறம் நியூ ஃபீச்சர்ஸோட ஒரு ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு விஷயம் வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து விண்டோஸ் 11 ஓட ஒரு லீக்ட் ISO தான். 24ஆம் தேதி தான் அபிஷியலா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மளுக்கு விண்டோஸ் 11 வந்து லான்ச் பண்ணுவாங்க. சோ அபிஷியலா லான்ச் பண்ணும்போது இந்த ISOல இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 5-6 ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா லான்ச் பண்றதுக்கும் நமக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். அபிஷியலா லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இன் டெப்த் வீடியோ வந்து நான் நம்ம சேனல்ல வந்து போடுறேன். சோ மறக்காம அந்த வீடியோ வந்து பாருங்க. அதே சமயத்துல 24ஆம் தேதி வந்து நமக்கு லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் விண்டோஸ் 11க்கு வந்து எப்படி ஃப்ரீயா வந்து அபிஷியலா அப்கிரேட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போடுறேன். சோ அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து நம்ம இந்த புதிய விண்டோஸ் 11 ஓட ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வண்டர்ஷேர்லேருந்து மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுற சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒருவேளை ஒரு டிசைனராக இருந்து ஒரு ப்ரோட்டோடைப் வந்து கிரியேட் பண்ணணும்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரோட முதல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஐகான்ஸ், லோகோஸ், அப்புறம் வெக்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்களே பார்க்கலாம், நம்ம ஒரு சூப்பரான டிசைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்களே வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் ஆப்போட ப்ரோட்டோடைப் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ உங்களாலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ரோட்டோடைப்ஸ் வந்து டெவலப் வந்து பண்ண முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ப்ரோட்டோடைப்க்கு உங்களால் வந்து இந்த ஆப்பில் மைண்ட் மேப்பும் போட முடியும். அதாவது ஒரு இன்ட்ராக்டிவ் மைண்ட் மேப்பும் இந்த ஆப்பில் வந்து உங்களால் டெவலப் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் சூப்பரான விஷயம், உங்க டீம்ல வந்து ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்கன்னா, எல்லாருமே ஒண்ணா வந்து இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளேயே கொலாபரேட் பண்ணி உங்களால வந்து ஒரு சூப்பரான டிசைன் வந்து பண்ண முடியும். அப்புறம் உங்க டீமுக்கு வந்து ஸ்கேலபிள் அசெட்ஸும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஃப்ரீயா வந்து நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்து உங்க ப்ரோட்டோடைப் வந்து ரொம்ப சூப்பரா வந்துச்சுன்னா, இதே சாஃப்ட்வேர்ல நீங்க வந்து டெவலப்பர்ஸோடையும் கொலாபரேட் பண்ணி அந்த ஆப் வந்து நீங்க ரியலா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பாப்புலர் கம்பெனிஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நீங்களும் டிசைனரா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் வந்து கிரியேட் பண்ணணும்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயா வந்து நீங்க கூட ட்ரை பண்ணலாம். கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கேன். ஃப்ரீயா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், ஃபைனலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் 11க்குள்ள வந்து பூட் ஆயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட் சவுண்ட் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. புதுசா பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ல அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு புது சவுண்ட் குடுத்துருக்காங்க. அது கேட்கவும் நல்லா இருக்கு. லாக் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஏறக்குறைய விண்டோஸ் 10 மாதிரி தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் வந்து பண்ணலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா இந்த வால்பேப்பர். ஆமாங்க, விண்டோஸ் 11ல இந்த வால்பேப்பர் தான் டிஃபால்ட்டா வந்து குடுக்குறாங்க. அது இல்லாம நமக்கு வந்து எக்கச்சக்கமான புது வால்பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்லணும், வால்பேப்பர்ஸ் இந்த தடவை வந்து அட்டகாசமா இருக்கு. எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு வந்து போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு சிஸ்டம் வந்து போகலாம். சிஸ்டம்க்கு போனதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு அபவுட் வந்துருக்கு. ஸோ அந்த அபவுட் வந்து நம்ம போயிட்டு நீங்க பார்க்கலாம், நம்ம வந்து இப்போ விண்டோஸ் 11 ஹோம் தான் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து கரெக்டாக விண்டோஸ் 11 ஹோமில் தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க இது வந்து விண்டோஸ் 10 தான் அப்படின்ட்டு. விண்டோஸ் 10 இல்லைங்க, இது வந்து நம்மளுக்கு விண்டோஸ் 11 ஹோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் விண்டோஸ் 11 ஹோம்லலாம் வந்து நம்ம இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அந்த புது அபவுட் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபீச்சர்ஸாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னபடி இந்த வால்பேப்பர் தாங்க நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாற்றிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த டாஸ்க் பார் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10ல டாஸ்க் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐகான்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இருக்கு. ஆனால் இங்கே வந்து நமக்கு டிஃபால்ட்டாக நமக்கு வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் மேக் ஓஎஸ் ஃபீல் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து மேக் ஓஎஸ்லையும் சென்டரில் தான் டாக் இருக்கும். இங்கே வந்து நமக்கு டாஸ்க் பார் வந்து சென்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து டாஸ்க் பார் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா டாஸ்க் பார் அலைன்மெண்ட் எல்லாமே வந்து நீங்க மாத்திக்கலாம். அதே சமயத்தில் டாஸ்க் பார்ல என்னெல்லாம் காட்டணும், என்னெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து மாத்திக்கலாம். ஆனா இது வந்து ஒரு லீக்டு ISOனால என்னால வந்து விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல. ஆனா விண்டோஸ் ஆஃபிஷியலா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அன்லாக் வந்து ஆயிடும்.
நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட். ஸோ இது வந்து நம்ம விண்டோஸ் 10லயே வந்து பார்த்துருப்போம். நீங்க வந்து இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கலாம். அது இல்லாம சொன்ன மாரி புது வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ். ஸோ விண்டோஸோட கலர்ஸ் வந்து என்னலாம் வேணும்னு சொல்லி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஏசியன் கலர்லாம் என்ன வேணும்னு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லாக் ஸ்க்ரீன். ஸோ லாக் ஸ்க்ரீன் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலலாம் வந்து பெரிய சேஞ்ச் வந்து தெரியல. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10ல இருக்க ஆப்ஷன்ஸ் மாரி தான் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு தீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இந்த தீம்ஸ்ல என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீம் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, பேக்கிரவுண்டு, அப்புறம் கலரு, சவுண்டு, மவுஸ் கர்சர் எல்லாமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். டிஃபால்ட்டா வந்து நம்மளுக்கு 6 தீம் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல வந்து எக்ஸ்ட்ரா தீம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபாண்ட்ஸ். ஸோ ஃபாண்ட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது இல்லாம நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டோர்ல வந்து ஃபாண்ட்ஸ் வந்து மாத்திக்கிட்டே ஆட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கலாம். ஸோ நல்ல ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்டை வந்து நான் இப்போ வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலாம், ஸ்டார்ட்டை கூட நீங்க வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிவைஸ் யூசேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த டிவைஸை எதுக்காக வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கஸ்டமைஸ் வந்து பண்றாங்க. நல்ல ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் வேணும். ஸோ செட்டிங்ஸ் வந்து நமக்கு ஏறக்குறைய வந்து விண்டோஸ் 10ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. பெரிய அப்டேட் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ இதுதான் நமக்கு வந்து விண்டோஸ் 11ல இருக்க ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட்டை வந்து பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்ட் வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்ட் ஆப்ஸ் எல்லாமே வந்து மேலே வந்து காட்டுறாங்க. ஸோ நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஆப்ஸ் வந்து மேலே வந்து பின் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் மேலே வந்து நம்மளுக்கு ஆல் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆல் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நேச்சுரலாக உங்களுக்கு வந்து உங்க சிஸ்டம்ல இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து காட்டுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷனோட ஒரு மெயினான ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கமெண்டட் வந்து பேசிக்கலாக நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நமக்கு ரெக்கமெண்டட்ல வந்து காட்டுவாங்க. கீழே வந்து நம்மளுக்கு ஷட் டவுனு, ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த பவர் ஆன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கீழே வந்து நமக்கு அந்த லாக் அவுட், அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் மெனுவை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் ஸ்டார்ட் மெனு வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்லேருந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்கள் சிஸ்டமில் இருக்கிறது எல்லாமே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மேக்ல வந்து எப்படி ஸ்பாட்லைட் சர்ச் இருக்கோ அந்த மாதிரி விண்டோஸ் 11ல வந்து இந்த சர்ச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு மல்டி டெஸ்க்டாப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்க்டாப்ஸ் வந்து நீங்கள் புதுசாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு விண்டோஸ் 10லேயே இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து விண்டோஸ் 11லேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு புது மெனு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வெதர் வந்து பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஸ்கோர்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, நியூஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து இதை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். என்ன பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களால் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அது நல்ல விஷயம். ஸோ அதை வந்து விட்ஜெட்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து எதுவும் மாறல. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து ஐகான்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து மாற்றிருக்காங்க. எல்லா ஐகான்ஸும் நமக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த ஐகான்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடில் ஃபுல்லாக வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் இல்லை, ஃபுல் விண்டோஸ் 11லையும் ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 10ல வந்து நமக்கு ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து இல்லை. ஆனால் விண்டோஸ் 11ல எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுதான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் தான் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லா விண்டோஸ்லையும் நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இதுலேயும் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லையும் பெரிய சேஞ்ச் வந்து நமக்கு எதுவும் இல்லை. லைட்டாக வந்து டிசைன் சேஞ்ச் மட்டும் தான் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுப்பாங்க. இதுலேயே வந்து நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் வந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்குது. அது கண்டிப்பாக வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து டாஸ்க் பாரில் வந்து நமக்கு கேலண்டர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து லாங்குவேஜ் எல்லாமே வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து மெயினாக அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரேவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்டோஸ் 10ல எப்படி இருந்துச்சோ நோட்டிஃபிகேஷன் ட்ரேல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ரீஃப்ரெஷ் ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே நமக்கு அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த மெனு வந்து நமக்கு அப்படியே தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து விண்டோஸ் 11 ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அங்கே வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஏரியா வந்து செலக்ட் பண்ணி அந்த ஏரியா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆப் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஸ்டாக் ஆகிடும். ஸோ மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டேப்லெட்டுக்கும் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சிஸ்டம்க்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா நல்ல ஒரு டிசைன் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங்க்கு நேற்று நைட்லேருந்து நான் ஆக்சுவலி விண்டோஸ் 11 வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து மல்டி டாஸ்கிங்க்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 4 அப்ளிகேஷன் வரைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னா விண்டோஸ் 11ல் மல்டி டாஸ்கிங்க்கு நல்லா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்தாகவும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி அதே சமயத்தில் இந்த மாதிரி உங்களால் வந்து ஸ்டாக்கும் வந்து பண்ணிக்க முடியுது. இது வந்து ஒரு மேஜரான ஒரு ஓவரால் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம 4வது அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ 4வது அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஸ்டாக் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் வந்து அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கீழே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். அந்த ஏரியா வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டாக் வந்து ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸிமமாக 4 அப்ளிகேஷன் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் டிசைனும் நமக்கு வந்து ஃபுல்லாக ரவுண்டட் கார்னர்ஸ்லாம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மொத்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நமக்கு வந்து சூப்பர் ஸ்மூத்தாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ லீக்டு ஐஎஸ்ஓலே இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா ஆப்வியஸ்லி ஸ்டேபிளில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் விண்டோஸ் 11ஓட ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இப்போ என்னோட தாட்ஸ் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து நான் நினைச்சேன் விண்டோஸ் 10ஓட ஃபுல்லா வந்து ரேடிக்கலா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நினைச்சேன். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல இருந்து நம்மளுக்கு விண்டோஸ் 11 வந்து பெருசா ரேடிக்கலாலாம் வந்து சேஞ்ச் பண்ணல. ஸ்லைட்டா தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா நல்ல நல்ல சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அதே சமயத்தில் ஆப்ஸ் எல்லாமே ஃபுல்லா வந்து நமக்கு ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அனிமேஷன்ஸும் நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தா வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சின்ன சின்ன ஐகான் சேஞ்ச், அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி சேஞ்சஸா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 11 வந்து நான் வந்து இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ 24ஆம் தேதி வந்து பார்ப்போம் இன்னும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு லான்ச் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கனா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்த கமெண்ட்ஸ் மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.